நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளில் நமக்கு எந்த வேலை தெரியுமோ அந்த வேலையை கரெக்டாக செய்ய வேண்டும். தெரியாததை தெரிந்த மாதிரி செய்து நம்மளை நாம் ஆபத்தில் மாட்டிக்கொள்ள நம்மளை விடக்கூடாது என்பது குறித்து ஒரு சில ஆலோசனை சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு ஆகாய விமானத்தை ஆகாய விமானம் வந்து ஏர்போர்ட்டில் நின்றது. சுத்தம் செய்கிற ஒரு வேலையால் திடீரென்று பைலட் இருக்கிற அந்த ரூமுக்குள் போனான். அந்த ரூமுக்குள் போன உடனே ரூமுக்கு பார்த்தோம்னா எப்படி ஓடும் எப்படி இது அவனுக்கு ஒரு ஆசை. அந்த சீட்டில் உட்காந்து பார்க்கலாமான்னு பைலட் சீட்டில் உட்காந்துட்டான். உட்கார்ந்த உடனே லெஃப்ட் சைடில் ஒரு புஸ்தகம் இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது. அதை படித்தோன்னே அதில் எழுதப்பட்டிருந்தது, இன்ஜினை ஸ்டார்ட் செய்ய வேண்டுமானால் சிவப்பு பட்டனை அமர்த்தவும் அப்படின்னு. அடடா, இது இவ்வளவு ஈஸியாக இருக்குதே என்று அந்த சிவப்பு பட்டனை அழுத்தினான். இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. ஸ்டார்ட் ஆகி விட்டதுடன் அவன் அடுத்த பட்டன் என்ன செய்தது, ப்ளூ பட்டனை அமைத்தினால் கொஞ்சம் நகரும் என்று எழுதப்பட்டது. அடடா, இவ்வளவு ஈஸியாக ஃப்ளைட் ஓடுறது. உடனே ப்ளூ பட்டனை அமைத்தினால் ஃப்ளைட் ஓட ஆரம்பித்தது. அதுக்கடுத்தது ஒரு வெள்ளை பட்டன் இருந்தது. வெள்ளை பட்டன் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. வெள்ளை பட்டனை அமைத்தினால் ஃப்ளைட் மேலே போகும் என்று. அடடா, மேலே போகுமா? அந்த வெள்ளை பட்டனை அமைத்தினான். டக்குன்னு மேலே ஃப்ளைட் பறக்க ஆரம்பித்து விட்டது. அடுத்தது இவன் தேடுகிறான், இறக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று புஸ்தகத்தை திருப்பினால் இறக்குவதற்குரிய புஸ்தகம் அடுத்த பதிப்பில் இருக்கிறது. அதில் இன்னும் வரவில்லை, கொஞ்ச நாட்களில் வரும். அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்றது. அவ்வளோதான், அவன் உயிரே போயிடுச்சு. இப்படித்தான் எதையோ ஒன்று கற்றுக்கோன்னா அரைகுறையாக கற்றுட்டு செய்கிறதுங்கிறது மனித வாழ்க்கையில் இயல்பான காரியங்கள். எதையும் முழுசாக செய்ய தெரியாது அனைவர் மாட்டிக்கொண்டு முடிப்பது. இப்படித்தான் பல வருடங்களுக்கு முன்பாக ஒருவர் லாரி டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்தார். முன்னால் ஒரு லாரி நின்றது. பக்கத்தில் தென்னை மரங்கள் நிறைய இருந்தது. இவர் என்ன பண்ணினார், லாரி ஓட்டி பார்க்கலாமே என்று இவரையாகவே ஏறி உட்காந்து லாரியை ஓட்டினார். டிரைவரிடம் உட்காந்து பழகி ரிவர்ஸ் போடுவது எப்படி, பின்னால் போவது எப்படியெல்லாம் பழகி கொண்டார். பின்னால் போடுகிறவர் கண்ணாடி பார்த்து பின்னால் நகர்த்த வேண்டும் என்று இல்லாமல் இவர் பாட்டுக்கு ரிவர்ஸ் கீரில் போட்டு பின்னால் நகர்த்தினால் 2 தென்னை மரம் அப்படியே அடியோடு சாய்ந்து விட்டது. அந்த லாரி இப்படி எடுத்து அடியோடு சாய்ந்தது. உடனே அந்த தென்னை மரம் நட்ட ஓனர் வந்து இவரை சட்டை பிடித்து கொண்டார். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. 2 மரம் வளர்ந்து காய்க்கும், எத்தனை ரூபாய் கொடுக்க வேண்டுமோ அத்தனை ரூபாய்க்கு வச்சுட்டு உன்னோட வேலையை பாருன்னு சொல்லிவிட்டேன். கெஞ்சி கூத்தாடி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து அவர்கிட்ட தெரியாமல் பண்ணிட்டேன் என்று சொல்லி கடைசியில் ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து அவர்கள் சரியாக சமாதானம் பண்ணினார்கள். நமக்கு ஏன் இந்த வேலை? தெரிந்த வேலையை செய்ய வேண்டும். தெரியாத வேலை எதுக்கு செய்ய வேண்டும்? முழுமையாக தெரிந்த வேலை செய்தால் அது நன்மையாக இருக்கும் என்று கூறி என்னை கேட்டிருக்க சகோதரி, நீங்களும் இது போன்ற ஏதாவது ஆபத்தில் மாட்டிக்கொள்ளாதபடி கேர்ஃபுல்லாக இருங்கள் என்று கூறி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா?